வணக்கங்க. வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்துங்களா? என் பேர் விஜயகுமார். நாங்கள் மயிலங்குப்பம் கிராமம், உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் இருக்கோம். நான் வந்து கடந்த ஒரு 8 வருடங்களாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். பல்வேறு காய்கறிகள், கீரைகள், நெல் வகை, தானியம் எல்லாமே கலந்து பண்ணிகிட்ருப்பேன். எல்லாம் மொத்தமாக பண்ணாத அப்பப்பையும் ஒன்று மாற்றி மாற்றி அப்படியே பண்ணிகிட்ருப்பேன். விஜயகுமார், நீங்கள் விவசாயம் சார்ந்த படிப்பு படிச்சிங்களா? இல்லை, நான் படித்து வந்து டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பண்ணி முடிச்சிருக்கேன். எப்படி விவசாயத்துக்கு எப்படி வந்தீங்க? என்ன காரணம்? விவசாயத்துக்குள்ளே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து இந்த நிறைய நோய்கள் நிறையா இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் அப்படியே சில புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ அதனுடைய தேடலில் போடும்போது தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்குறோம். நிறையா விஷயங்கள் இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் இந்த மாதிரி புக் ஃபெஸ்டிவல் போடுவாங்க. அப்போ அந்த புக்ஸ்லாம் படிக்க போகும்போது அதிலேருந்து இதனுடைய என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு தேடலில் போய் கடைசியில் எனக்கு வந்து இந்த இயற்கை விவசாயத்தை கையில் எடுக்கணும், இதுதான் இப்போதைக்கு முக்கியமாக இப்போ செய்ய வேண்டிய ஒரு தொழிலாக பண்ணணுன்றதுக்காக அப்போ இது உள்ளே வந்தது. அதுலேருந்து விவசாயம் சார்ந்த சில விஷயங்கள்லேயே பயணிச்சுட்டு வந்துட்டுருக்குறேன். அப்போ எதிர்ச்சியாக வந்தது தான், பிளான்லாம் அதுவும் கிடையாது? பிளான்லாம் எதுவும் கிடையாது. மக்கள் கண்டிப்பாக இன்றைக்கி மாற வேண்டிய ஒரு சூழல். இன்றைக்கி இருக்கிற இவ்வளோ வியாதிகள், அன்றைக்கி இப்படிலாம் இருந்தாங்க. நம்ம இங்கே நிறைய வயசானவங்கள்ட்ட பேசும்போது நிறையா சொல்லுவாங்க. அவங்க நாங்கள் அப்படிலாம் இப்படி பண்ணோம், இதெல்லாம் தூக்கிட்டு போனோம், இவ்வளோ தூரம் இந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போலாம் செஞ்சுட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யோசிச்சு பார்க்கும்போது ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு தேடலில் போகும்போது தான் இந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிது. அதனால் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு? ஆமாம், விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய பேருக்கு ஆலோசனை கொடுத்துட்ருக்குறோம், ட்ரெயினப் பண்ணிகிட்ருக்குறோம். இயற்கை விவசாயத்துக்கா இல்லை எந்த விவசாயம்? இயற்கை விவசாயத்துக்கு தான் முக்கியமாக சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ அதை சார்ந்த எவ்வளோ விஷயங்கள் என்னென்ன இது பண்ணுமோ சின்ன சின்ன டிப்ஸ் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. எல்லாருக்குமே கைட் பண்ணிருக்கிறோம். அதில் ஒரு சில பேர் நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில பேருக்கு போய்ட்டு ஃபார்மும் அமைச்சு கொடுத்துட்டு வந்துருக்கிறேன். ஸோ அவங்க எப்படி கேட்குறாங்க, சில பேர் எவ்வளோ தூரம் சொன்னாலும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. இதெல்லாம் சாத்தியப்படாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ போய் இப்போ கிட்ட இருந்து செஞ்சு சாத்தியப்படுத்த வச்சுட்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி வேலைகளும் பண்ணிகிட்ருக்கீங்க? விவசாயம் பண்ணுறதுலாமே விவசாயிகள் ஆலோசனைகள் தந்துட்டுருக்கீங்க? ஆமாம், ஆலோசனை நேரடியாக போய் ஃபார்ம் விசிட் பண்ணி ஃபார்மும் அமைச்சும் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக வீட்டு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம ஃபார்மை மட்டுமே பார்த்துட்ருக்கிறேன் வீட்டில் மட்டும். இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆமாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உங்களுடைய எங்களோட நிலத்தையும் அப்படி கவனிச்சு வச்சுட்டு. சரி, இப்போ நிற்கிறது உங்கள் நிலம் தான் அது? ஆமாம், இது வந்து நிலன்றதை விட ஒரு வீட்டு தோட்டம். எல்லாம் மாடி தோட்டம்னு சொல்லும் போது கிராமத்தில் வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி வீட்டு தோட்டம் இருக்குது. வீடுன்னு தான் ஒரு 5 சென்ட்டு 3 சென்ட் இடம் பின்னாடி கண்டிப்பாக இருக்கும். அதில் சின்ன பூச்செடி காய்கறி எல்லாம் வைக்கிறது, அதை வீட்டு தோட்டம். இது எப்படி நீங்கள் யோசிச்சு வச்சதா இல்லை எதிர்ச்சியாக பண்ணதா? அது வீட்டு தோட்டம்னா அதான் இது புதுசாக எதுவும் கிடையாது. நம்ம காலங்காலமாக கிராமத்தில் எல்லார் வீட்டிலும் வீட்டு முன்னாடி கொஞ்சம் ஒரு 1/2 சென்ட் இடம் இருந்தால் கூட அதில் ஏதாவது செடியை வளர்க்க ஆசைப்படுவாங்க கிராமத்தை பொறுத்த வரைக்கும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. அந்த மாதிரி இதில் நாங்கள் ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்து இந்த முருங்கை, எம்ச்சி மரம், பப்பாளி மரம், இதெல்லாம் பப்பாளிலாம் தானாகவே முளைக்கும். அப்படியே செடியை பிடிங்க வந்து வச்சாவே வளர்ந்துட்டு வந்துடும். அப்புறம் அது உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பூஞ்செடி அது மாதிரி அப்படியே இதில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கினது தான் இந்த தோட்டம். அப்படியே தோட்டத்தை உருவாக்கிட்டீங்க, ஒரு வீட்டு தோட்டத்தை உருவாக்கிட்டீங்க. ஒரு சின்ன காடுன்னு கூட சொல்லலாம். அப்படியே சொல்லலாம். இப்போ நிறைய பேர் வந்தோன்னா இது ஏன் இவ்வளோ அடர்த்தியாக இருக்குது, இந்த செடி வெட்டினான்னு அந்த மரத்தை வெட்டினான்னு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மரம் செடி புதார்கள் இருந்தாவே அதையும் ரசிக்க வேண்டியதுதான். ஒரு நிழலான சூழல், ஒரு அடப்பான ஒரு இடம் இருக்குதுண்ணா. இப்போ இதை தவிர்த்து நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அப்படியே வெளிச்சமாக இருக்கும், வெயில் அவ்வளோ சூடாக இருக்கும். இப்போ இது உள்ளே வந்தவொடனே ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுங்களே. ஸோ அதிகபட்சம் இதோட இடம் எவ்வளோன்னு பார்க்குறீங்க. இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 சென்ட் அளவு அந்தாண்ட ஃப்ரீயாக இருக்குது. அதிகமாக 5 சென்ட் 6 சென்ட் தான் வரும் இந்த இடம். 5 சென்ட் தான் வரும். ஆமாம், இந்த 5 சென்ட்டுக்குள்ளே இவ்வளோ மரங்கள் வளரும்போது நமக்கு ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஃபீல் வருது இல்லை. இப்போ இதோடைய அருமை பார்த்துட்டு ஒரு சித்திரை வைகாசி அந்த அதிகபட்சமான வெயில் டைமில் இது உள்ளே வரும்போது அப்போ தான் இதோடைய பலன் நம்ம அனுபவிக்க முடியும். உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு தெரிஞ்ச வெயிலில் அதான் வெளியில் கொஞ்சம் வெளியில் போனால் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ உள்ளே வந்தால் தான் எனக்கே கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, நம்மளுக்கு தேவையான இயற்கையில் விளைஞ்ச பழங்கள் இதில். ஆமாம், கண்டிப்பாக. இதில் நிறையா செடிகள் வந்து நாங்கள் வச்சது இருக்கோம், சிலது நாங்கள் வைக்காத தானாக உருவானது இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காட்டாமனுக்கு அந்தாண்ட பார்த்திங்கன்னா ஒரு வேம்பு மரம், மலைவேம்பு, இதெல்லாம் வந்து தானாக வளர்ந்தது தான். இப்போ நாங்கள் வச்சதுன்னு பார்த்தா இந்த லெமனு, அப்புறம் வந்து இந்த பப்ளி மாஸ் செடி, இந்தாண்ட தேக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு லைனாக போட்டும் நல்ல வளர்ச்சி வந்துருக்குது பாருங்கள். அது கொஞ்சம் நாளுக்கு ஆனவுடனே அது கட்டிங்கில் போயிடும். அப்போ நமக்கு அப்படியே இது எதுவுமே பர்மனெண்ட்டு கிடையாது. அடுத்தடுத்து நம்ம தேவையானதை எடுத்துக்கிட்டு திரும்ப இப்போ அந்த மரத்தை கட் பண்ணிட்டோம், அந்த இடத்துல ஒரு கேப் கிடைக்குது, அடுத்து இன்னொரு செடியை வைப்போம். இதில் பார்த்திங்கன்னா முருங்கை மட்டுமே ஒரு 3-4 மரம் வச்சுருப்போம். கழியாக ஓட்ட மரம், நாட்டு முருங்கை தான். நல்ல காய்ச்சி தள்ளுறோம். இந்த முருங்கை காய்க்கும் போது நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியாது.
ஆமாம், இன்னமும் பாருங்கள் நிறையா முத்தி நிறையா இதாகிடும். மாட்டுக்கு போடுவோம், வெளியில் நிறைய பேர் சொந்தக்காரங்க அவங்க பறிச்சுட்டு போவாங்க. அதிகப்படியாக இருக்கும்போது கொஞ்சம் பறிச்சுட்டு போய் கடைகளில் கொடுத்து சேல்ஸ் பண்ணுறோம். நமக்கு வந்து கீரையும் காயும் நமக்கு தேவை. எனி டைம் நம்ம கீரை இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை கிளையை வெட்டினா நமக்கு எப்போ தேவை, வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம முருங்கீரை எடுத்துக்கிட்டால் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இயற்கையாக கிடைக்கிறது. இதுக்கு வந்து நீங்கள் துளி கூட உங்களோட உழைப்பே போட தேவையில்ல, நட்டுட்டா போதும், தண்ணி கூட தேவையில்லை. அப்போ பார்த்துங்க, நமக்கு இவ்வளோ ஒரு உழைப்பே இல்லாத ஒரு மரம் இவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, இவ்வளோ ஆரோக்கியமான உணவு கிடைக்குதுல்ல. அதுக்காகவே இந்த ஒரு 3 மரங்களை வச்சுருக்கிறேன். தண்ணி கூட பாசலை, எவ்வளோ வெயில் அடித்தாலும் தண்ணி பாசத்தவலை முருங்கை மரத்துக்கு. இப்போது இந்த இடத்துல என்னென்ன மாதிரி மரங்கள், எதுக்கு பயன்படுற மரங்கள் வச்சுருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். முதல்ல பழமரங்கள் சொல்லுங்கள், என்னென்ன பழங்கள் வச்சுருக்கீங்க, அதனால் நீங்கள் என்ன பயனடைஞ்சிங்க? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த பப்ளி மாசு, அது இந்த காயை பார்த்தோன்னே ஒரு ஆசையாக இருக்குதுன்ற ஒரு ஆசைக்காக வாங்கி வந்து வச்ச ஒரு மரம். ஆமாம், சாப்பிட்ற ஒரு ஆமாம். பார்த்திங்கன்னா இந்த சாத்துக்குடி பழம் மாதிரி நல்லா பெருசாக இதாக இருக்கும். சாத்துக்குடி கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும்? கிர்னி பழம்னு சொல்லுங்கள். இப்போ கிர்னி பழம் அது வேறு இதில் வரும். அதாவது இனம் சாத்துக்குடி இனத்தை சார்ந்தது அந்த பப்ளி மாஸ். லெமன் சாத்துக்குடி இந்த மாதிரி இனத்தை சார். ஆமாம், சிட்ரிக். ஆமாம், அந்த ஒரு இதை சார்ந்தது. அதுக்காக ஒன்று வச்சுது. லெமன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெமன் ரொம்ப முக்கியமாக தேவையான ஒரு உணவுப் பொருள், சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுது, கோயில்களுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுறதுனால அது வச்சுது லெமனு. அடுத்து வந்து முதலாம் மாதுளை வச்சுருக்குறோம். சப்போட்டா நமக்கு வந்து மரம், அதுவும் அதேமாதிரி தான். இதுக்கெல்லாம் எந்த ஒரு கெமிக்கல் மருந்தோ உரமோ எதுவுமே தேவையில்லை, வச்சாவே அது மட்டும் வந்துட்டுருக்கும். அதுக்காக அதை வச்சுது. அப்புறம் வந்து பப்பாளி ஒரு நல்ல உணவு, அதுவுமே வந்து எந்த ஒரு இதுவும் தேவையில்லை, அது மட்டும் வச்சாவே தண்ணி மட்டும் விட்டால் நல்லா வளரக்கூடிய ஒரு மரம் பப்பாளி. இந்த பழமரங்கள் வச்சுருக்கிறேன். காய்கறி என்ன மாதிரி காய்கறிகள் வச்சுருக்கீங்க? காய்கறின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா காய்கறியுமே போடுவோம். கீரையிலேருந்து வெண்டை, கொத்தவரை. ஆமாம், எல்லாமே. அதுக்கு தான் அந்த பின்னாடி கொஞ்சம் இடம் விட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் அதிக தண்ணி பஞ்சுன்னா கொஞ்சம் நீர் வருன்றதுனால கொஞ்சம் அந்த மாதத்தை கரெக்ட் பண்ணி நாங்கள் போடுவோம். இப்போ ஆடி மாதமே நாங்கள் போடுவோம். இந்த வருஷத்துக்கு மாற்றாக அந்த வருஷம் மழையோட அளவு அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இவ்வளோ மழை அந்த ஆடி ஆவணியில் பெஞ்சது கிடையாது. இந்த டைம் அதிகப்படியான மழை பெஞ்சுன்னா அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அடுத்ததாக அதில் ஃபுல்லாக வெஜிடபிள் எல்லாமே போட ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிக விலை கொடுக்க வேண்டிய டிம்பர் மரங்கள், மரப்பயிர்கள். அதில் வந்து தேக்கு, பூவரசு, இது 2 வச்சுருக்கேன். இது வந்து பேசிக்காக வந்து நம்ம கிராமத்தில் கிடைக்கக்கூடிய பாரம்பரியமாக வளர்க்கக்கூடிய அந்த 2 மரமும் இங்கே எங்கள் ஏரியாவில். அதனால் அதை வச்சுருக்கோம். அது சார்ந்து சில கிழங்கு வகைகள் வச்சுருக்கோம், பூக்கள் வச்சுருக்குறோம், இது பலா வச்சுருக்குறோம். பலா இன்னும் மரமாகல, இப்போ தான் கன்று வச்சுருக்குறோம். அது மாதிரி இன்னும் சார்ந்த நிறையா சின்ன சின்ன செடிகள். அது மூலிகை செடியெலாம் தானாகவே இதிலே வளர்ந்துடும். மூலிகை நம்ம பார்த்தாவே நிறையா சொல்லலாம். இப்போ கீரை பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை வருதுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வளரக்கூடிய ஒரு செடி. மூலிகைகள்னு பார்த்திங்கன்னா இந்த துளசி, அப்புறம் இந்த கிணத்து பூண்டுன்னு சொல்லுவாங்க, அது தூதுவளை, மணத்தக்காளி, அதெல்லாம் நம்ம இதெல்லாம் தானாக போகணும். ஆமாம், இதிலே வளர்ந்து. இதில் வந்து எந்த களை எடுப்போ எதுவுமே இது பண்ணுறதுல கொத்துறது கிடையாது, எதுவுமே கிடையாது. உரம் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப காய்ச்சல் டைம், அந்த வெயில் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தண்ணி மட்டும். அதுனா வருஷத்துக்கே நாங்கள் இதுக்கு தண்ணி பாசத்து போனால் ஒரு 6 டைம் தண்ணி பாசுகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக மல்ச்சிங். இங்கே இப்போ மாட்டு தொழுவத்துலேருந்து நிறைய குப்பை ஒரு டைம் வைக்கப்பட்ட மாடு நிறையா வேஸ்ட் பண்ணுறோம்ல, பில்லுலாம், அதை அப்படியே அள்ளியாந்து மேலே அங்கே போட்டு விட்ருவோம். எங்கே பார்த்தாலும் கிடக்கும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் குப்பை. ஆமாம், எல்லாத்தையும் இங்கே வெட்டி போட்டுருவோம். இது உள்ளே எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீர் பிடிப்பு நல்லாயிருக்கும், சீக்கிரம் காய விடாது. நாங்கள் தண்ணி பாசத்துக்கு பக்கத்தில் தான் கேட்டு தண்ணி பாசுவோம், சொந்த தண்ணி இல்லை. அப்படி பாசும் போதும் கொஞ்ச நாள் தவறித்தினாலும் கொஞ்சம் ஈரம் காற்று பிடிக்கும். காரணம் இந்த வந்து மல்ச்சிங். ஆமாம், மல்ச்சிங் நாங்கள் போட்டிருக்கோம். பார்த்துங்க, மல்லாட்டை தொழும்பு கூட இப்போ நம்ம வேர்க்கடலை விவசாயம் பண்ணுறீங்களா, அந்த தொழும்பு ஃபுல்லாத்தையும் போட்டு வச்சோம். அந்த அடியில் எப்படி இருக்குது பாருங்கள், நம்ம சீக்கிரம் மக்காது, அதே டைமில் நல்ல ஈரத்தை காற்று வச்சுருக்கோம். அது அடியில் நீங்கள் சீண்டிட்டு பாட்டாவே தெரியும். செமையான ஒரு மல்ச்சிங் இந்த வேர்க்கடலை தொழும்பு. நிறைய பேருக்கு மல்லாட்டுன்னு சொன்னால் தெரியாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த முத்துக்கொட்டை செடி பார்த்திங்கன்னா அது இயற்கையாக வளர்ந்து தான். இதெல்லாம் எதுக்கு செடியை வளர்த்து போடாது, வெட்டி போடுன்னு சொல்லுவாங்க. அதை ஏன் வெட்டி போடணும், அது வந்து இந்த கொடி வகை நாங்கள் பண்ணுறோம் இல்லையா, அது மேலே ஏன் பந்தல் போடணும், அது மேலே ஏற்றி விட்டால் காய் காய்ச்சிருமேன்றதுக்காகவே அதை விட்டு வச்சுருவோம். இந்த பாருங்க, அங்கே ஒரு கிழங்கு செடி அதில் தான் ஏற்றி விட்ருக்கோம். அது பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த முத்துக்கொட்டை செடியில் தான் அந்த வெட்டிலவல்லி கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிழங்கு செடி அதில் தான் ஏற்றி விட்டு வளர்க்குறோம். இப்போ இதுக்காக தனியாக குச்சி கம்புலாம் நட்டுக்கிட்டு பந்தை போட்டுட்டு இருக்கேன். அதை அப்படி பயன்படுத்தலாம். மட்டும் அந்த முத்துக்கொட்டை கீழே விழுந்து முளைக்கும். கொஞ்சம் அந்த கொட்டை கிடச்சின்னா வீட்டில் வந்து மாவு அரைக்கிறாங்கல்ல, இட்லி மாவு, அதுக்கு அந்த கொட்டையை பயன்படுத்திப்போம். இட்லி வந்து நல்லா
பசுப்பாக இருக்கும். ஓ அப்படியா? ஆமாம், அது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக கிடச்சின்னா அதை வீட்டிலே இடித்து அதில் எண்ணெய் எடுக்கலாம். போய் நம்ம செக்குக்கு போகணும் அவசியம் கிடையாது. அது ஒரு பழையங்காலத்து மெத்தடு. அப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போலாம் அவ்வளோ பண்ணுறது கிடையாது. வீட்டிலே சில தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சு காய்ச்சி எண்ணெய் எடுத்துடலாம். என்ன எடுக்கிறீங்க நீங்கள்? என்ன எடுக்கிறீங்களா? எடுக்கலாம், அது நம்ம அதிகமாக கிடைச்சது நான் சொல்கிறேன். அதிகம். சரி, இப்போ இவ்வளோ செடி வச்சுருக்கீங்க இந்த டிசென்ட்டில், உங்களுக்கு பூச்சி நோய் தாக்குதல் எதனா வந்திருக்கா? அதில் பூச்சி நோய் தாக்குதல் வரும், வந்து அது மட்டும் போயிட்டுருக்கும். நம்ம எதுவும் பண்ணுறது கிடையாது. ஆமாம், இழப்புகள்லாம் எதுவும் கிடையாது இந்த செடிக்கு போகிறது. அது சில இழப்புகள் வரும், அதை வந்து நாங்கள் இது பண்ணிக்கிறது கிடையாது. எனக்கு வந்து எப்படின்னா, எந்த ஒரு கிராஃப்ட்லேயுமே 100% நம்ம எடுக்க முடியாதுங்க. என்ன தொழில்நுட்பங்கள் யூஸ் பண்ணாலும், கெமிக்கலாக இருக்கட்டும், ஆர்கானிக்காக இருக்கட்டும், எனக்கு 100% இந்த காய்ப்பு அப்படியே பூ உதிராத வேணும், அந்த காய் சொத்து இல்லாத வேணும்னா எடுக்கவே முடியாது. அது இயற்கைக்கு எடுத்தது போக நமக்கு அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது தான் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறோம். அந்த மாதிரி இது வரைக்கும் வந்ததில்லை, நம்ம கண்ட்ரோல் பண்ணதும் கிடையாது. ஏதோ 1-2 போனது மிச்சம் இருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு போனோம். இதில் என்ன நம்ம பெருசாக உழைப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டோ போடல, வீட்டில் கிடைக்கிறது நேச்சுரலாகவே கிடைக்கிறது எடுத்துகிட்டு போனோம். ஆமாம், இல்லை இப்போ வாழை, காய் வாழை, பழ வாழை எல்லாமே இருக்குது, எதுவுமே பண்ணதில்லை. இப்போது உங்கள் தோட்டத்துக்கு வந்து பார்க்கும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ரொம்ப அவ்வளோ அனலாக இருந்தது. உள்ளே வரும்போது குளிர்ச்சியாக இருக்குது, உடம்புக்கு மட்டும் இல்லை மனசுக்கும் குளிர்ச்சியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நிலத்தை பார்த்தோன்னா எனக்கே அது மாதிரி பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. ஏன்னா சில பேர் நிலத்தை வாங்கிட்டோம் சரி, இல்லை வீட்டு பின்னாடி இருக்கிற நிலத்தையும் சரி சும்மா வச்சிட்ருக்காங்க. அந்த காலத்தில் வந்து எதனா ஒரு கை கழுவுற தண்ணி போகிற இடத்துல ஒரு மரத்தை நட்டு வைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் இந்த குறைஞ்ச இடத்துல இந்த இடத்த சும்மா வைக்கக்கூடாதுன்றாங்க. உங்கள் கையில் என்னென்ன செடி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துச்சு. இப்போ அது உங்களுக்கு வேல்யூ ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கான்னு நான் பார்த்துருந்தேன். இப்போ வாழும்போது நீங்கள் வச்சுருக்க அந்த வரப்போகிற இருக்கிற தேக்கு அவங்களோட திருமண செலவுக்கு பயன்படும். அவங்க எப்பயாவது அழுதாங்கன்னா இங்கே தான் கூட்டு வர்றது, வந்து வாங்க எம்சிங்கா போய் பறிக்கலாம், வா பப்பாளி பழம் போயிட்டு அப்படி கூட்டு வந்து அங்கேருந்து அழுதுகிட்டே வருவாங்க. இங்கே வந்தோடனே அழுது எடுத்துருவாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு பூ, இந்த செம்பருத்தி பூ, இந்த இது கனகாம்பரம் இதெல்லாம் பறிக்கும் போது அவங்களே போய் பறி, இந்த பூ பறி அந்த பூ பறின்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட ஒரு 3-4-5 விதமான பூச்செடிகள் இருக்குது. குண்டு மணிலேருந்து ரோஸு, கனகாம்பரம், அரும்பு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்களே பறிக்கும்போது அந்த இதெல்லாம் நிறுத்திடுவாங்க. அவங்க கூட சேர்ந்துட்டு அவங்களும் அது போனாங்க. அவங்களும் சேர்ந்து நம்ம வயலில் எல்லாம் இது பண்ணுவாங்க, விட்டுருவாங்க, விளையாடுவாங்க. அவங்க நம்ம என்ன செய்கிறோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க பிள்ளை போடுனா வந்து ஃபில்லை போடுவாங்க, அவங்க பலன் விடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க, பரவாயில்லையே. ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க அழுதுன்னா அவங்க மொபைலத்துக்கு கையில் கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஒரு வித்தியாசமாக பண்ணுறீங்களே. ஏன்னா நான் பொதுவாக இப்போ பார்க்கும்போது குழந்தைங்க அழுதுன்னா அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்குற ஒரே விஷயம் என்னென்னா ஃபோன். அப்போ தான் அழமாட்டா அப்படின்னு அவங்க எப்படி ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா அப்படி தான் பண்ணும். இப்போ நிறைய பேர் சென்னையெல்லாம் அந்த மாதிரி சிட்டி சைடில் வந்து மேலே பால்கனியில் மாடி தோட்டத்தெல்லாம் போகிறாங்க. அங்கே கொண்டு போயிட்டு கொஞ்சம் இது பண்ணி அவங்கள வச்சுட்டு கொஞ்சம் வேலை பண்ணலாம். அது கூட அந்த அளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்காது, கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பெரியவங்க கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே விவசாய நிலத்தில் ஒரு 3 சென்ட் 1 சென்ட்டே இருந்தாவே போதும். அவங்களுக்கான ஒரு தோட்டத்தை அவங்களே இது பண்ணும்போது சின்ன வயசுலேயே செய்யும்போது அவங்க ஆர்வமாக செய்வாங்க. சின்ன வயசில் பெருசாகி படித்ததுக்கப்புறம்லாம் சில பேர் வந்து வேலை செய்யினா கூட இப்போ குழந்தைங்க வந்து செய்ய மாட்டாங்க. சின்ன வயசில் இயற்கையாகவே அந்த ஆர்வம் இருக்கும், எல்லாமே செய்வாங்க. மணலில் போய் விளையாடுற அந்த ஆர்வம் இருக்கும். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு அதான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழனா இடம் தேவையில்ல, மனசு இருந்தால் போதும். மனசு இருந்து கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை பண்ணாலே போதும். நம்மளுக்கு தேவையான ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவை வந்து நம்மளுக்கு கொடுக்கலாம். நம்ம ஆரோக்கியமான உணவும் கொடுக்கலாம். எவ்வளோ லட்சக்கணக்கில் போட்டு வேல்யூவான ஒரு இடத்த போடுறோம், அந்த இடத்த நீங்கள் இப்போ தனியாக நீங்கள் விட்டுட்டுனா என்ன ஆகும்? போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேப்பரை போடுவாங்க, பாட்டில் போடுவாங்க, நிறைய தூசி போடுவாங்க. இடமே குப்பை தொட்டியாக மாறிடும். உங்களை அறியாமலே நீங்கள் கொஞ்சம் கவனிக்காத விட்டுனா அந்த இடத்த ஃபுல்லாக குப்பை தான் போடும். அந்த மாதிரி நிறைய இடம் இப்போ அதில் எவ்வளோ வேல்யூவான இப்போ பல லட்சக்கணக்கில் போட்டு இடம் வாங்கியிருக்கலாம். அது பில்டிங் கட்ட போகிறீங்க, அதுக்கு முன்னாடி சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது மரச்செடிகளாவது உள்ளே நட்டு வச்சுட்டு ஒரு ஃபென்சிங் போட்டு விட்டுட்டிங்கன்னா, சின்னதில் கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் தானாகவே வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு மரங்களாவது நட்டு விடலாம். சரிங்க, நான் அதை கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. இயற்கை விவசாயம், அதான் நம்மளுக்கு தேவையான உணவு உற்பத்தியை எப்படி நம்ம சிறிய இடத்துல தயாரிக்கலாம் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் இந்த விஷயங்களை பண்ணும்போது தெரிஞ்சுது. அது உங்கள் குழந்தைய வளர்க்குற முறை வந்து உண்மையிலே ஒரு சிறப்பான. எல்லாமே இன்றைக்கி சின்ன பசங்களுக்கு என்ன உணவு இயற்கையாக கிடைக்கும் தேடி அலையிறாங்க. இன்னமும் எங்கே கிடைக்காம கிடைக்கிறதில்ல. இப்போ இந்த ஒரு சின்ன இடம் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்களே பாருங்கள், இன்றைக்கி என்னென்ன பொருள் நம்ம கிடைக்குது பாருங்கள். அப்படியே அவ்வளோ பொருள் நமக்கு. அந்த நம்ம சின்ன விஷயத்தை கூட வேல்யூவில் பார்க்கணும். அதை சாதாரணமாக யோசிக்கிறப்போ ஒரு முருங்கைக்கீரை, என்னடா முருங்கைக்கீரை அப்படின்னு கிடைக்கல. இன்றைக்கி எதுவுமே போடாத ஒரு கீரை, ஒரு எலுமிச்சம்பழம், புரியுதுங்களா? அந்த மாதிரி அந்த ஒன்றுத்துக்கு மதிப்பு கொடுத்து பார்க்கணும். இப்போ கிழங்குலாம் நிறைய இதில் போட்டிருக்கிறோம், அதெல்லாம் நமக்கு வந்து எல்லாமே வேல்யூ. அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு பொக்கிஷமாக நம்ம நினச்சிக்கிட்டு அதை சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப மன சந்தோஷமாக இருக்கும், உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும். கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க.
இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து இடத்த சும்மா வைக்காமல் எதனா பண்ணணுன்ற ஆர்வம் வந்து இவர் தோட்டத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். பசுமை சார்பாக நான் கேட்ட கேள்விக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்துறீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.